ஹாய் மை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் புளியோதரை. அதுவும் கோயிலில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயிலேயே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு காஞ்ச மிளகாவை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி மிளகா சேர்த்துக்கோங்க. நான் 4 மிளகா சேர்த்துருக்கேன். இதையும் எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போது இதெல்லாம் நல்லா ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நரன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, காஞ்ச மிளகா சேர்த்து தாளிச்சிக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் சேர்த்து தாளிச்சிட்டு லெமன் சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவைக்கேற்ப உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ண பொடியை இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதும் இப்போ மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் அப்படியே விட்டுருங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக ரெடியாக இருக்கும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் வெல்லம் அல்லது நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா கிளறி கொடுங்க. இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் சூப்பராக ரெடியாக இருக்கும். இப்போது நீங்கள் அதுலேருந்து தேவைக்கேற்ப நீங்கள் எடுத்து சாதம் போட்டு கிளறிக்கலாம். கடைசியாக ஒரு கைப்பிடி அளவுக்கு வறுத்த கடலை சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கிளறி கொடுத்தீங்கன்னா சூப்பரான புளியோதரை ரெடி. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.